மகனே, உன் மனதில் இருக்கும் காயங்களை நீக்க நான் தான் உன் சிவன் வந்து இருக்கிறேன். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். சிவனை நினைக்கும் போது வரும் அமைதிதான் உண்மையான வெற்றி. சவால்களை சந்திக்க தயக்கம் இருந்தாலும் சிவனின் கருணையை நினைத்தால் சக்தி கிடைக்கும். பரிசுகளுக்கு அல்ல, பக்திக்கு சிவன் அருள் வழங்குவான். மனதில் அமைதி வேண்டுமென்றால் சிவனை நேசி. பக்தியில் ஈர்ப்பு இல்லாமல் வாழ்வு திகைப்பாகும். கஷ்டம் வந்தால் கதறாதே, சிவனை பாரு. நீ துவங்குவதை சிவன் முடிக்க துணை செய்வான். மனதை வெல்ல சிவனின் நாமம் போதும். வெற்றி தாமதமானால் அதில் சிவனின் திட்டம் இருக்கலாம். இடையூறுகள் வந்தால் அதிலும் சிவனின் பரிசுகள் பதுங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு கவலையிலும் சிவனின் நிம்மதி மறைந்திருக்கும். உற்சாகம் இல்லாத நாளில் சிவனை பேசிக்கொள். நீ ஒருவனாக இருந்தாலும் சிவன் உனக்குள் இருப்பான். உன்னில் உணர்வுகள் குழப்பமாக இருந்தாலும் சிவன் அமைதியாக உண்டான நடுவாக இருக்கும். சிவனை நினைத்தால் பயம் நடக்கவில்லை. அன்பு நிறைந்த பக்திதான் நித்தியமான வெற்றி. உன் சொற்கள் இல்லாமல் கூட உன் பக்தியை சிவன் உணர்வான். கவலை பெருகும் போது கண்களை மூடி சிவனை உள்ள ஆழத்தில் தேடு. நீ வெறும் மனிதன் அல்ல, சிவனின் பாகமாக உண்டு. துயரம் வந்தால் சந்நிதியில் போ, ஆனால் நிம்மதி உன்னை தேடி வரும். ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் ஒரு எழுச்சி சிவனால் காத்திருக்கிறது. கோபம் வந்தால் பேசாமல் சிவனை நினைத்தால் அமைதி பிறக்கும். தேவை தவிர்த்தால் தான் சிவன் தரும் அருள் அதிகமாகும். சந்தோஷத்திற்கு வழி சிவனை உணர்வதில் தான். எதுவும் நடக்கவில்லை என்றால் அது சிவனின் அமைதியான செயல்தான். வார்த்தை போதும், சிவனை உன் உள்ளத்தில் உணர். சிவனை நாடும் பாதையில் பயம் என்ற வார்த்தை இல்லை. உலகம் உன்னை தள்ளிவிட்டாலும் சிவன் உன்னை தூக்கி நிறுத்துவான். உன் தேடலில் பதில் இல்லையெனில் அது சிவன் அமைதியான பாடம். மன அமைதி இல்லாத நாளில் சிவனின் திருநாமம் ஓர் மழை பொழிவாகும். இழந்ததை நினைத்து அழாதே, சிவன் தரும் தருணம் புதியது. மனசாட்சி நிம்மதியாக இருந்தால் அதுவே சிவனின் பாதை. குரலில் பெருமை இல்லை, அமைதியில் சிவனின் அற்புதம். பேச்சு இல்லாமல் கூட பக்தி உணர்த்தும். சிவன் உன்னில் பேசுகிறான். கோளாறு வந்தால் அதை கடந்து போகும் துணிச்சல் சிவனால் வரும். எதையும் நம்ப முடியாத தருணத்தில் சிவனின் நாமமே நம்பிக்கை. ஒவ்வொரு சுவாசத்திலும் சிவனை எண்ணினால் அது தீர்க்கமான அமைதி. உன் கண்ணீரை பார்ப்பவன் சிவன், ஆனால் நீ அதை துடைப்பதற்கே துணை தேவை. சோர்வும் துன்பமும் வந்தாலும் சிவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ். அலைபாயும் மனதை அமைதிக்குள் அழைக்கும் ஒலி சிவனின் மந்திரம். இமைக்காத கண்கள் கூட நிம்மதியாக மூடும் போது சிவனை காணும். எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நினைவில் இருந்து மீண்டும் எழுவது சிவபக்தியின் சக்தி. அழகான வாழ்க்கை என்று தேடாதே, அமைதியான வாழ்க்கையை தேடு. சிவன் இருக்கும். உயிரின் உள்ளேயே சிவனின் அமைதி எப்போதும் நிலையாக இருக்கிறது. வெற்றி கிடைக்காமலே நிம்மதி பெறுவது சிவபக்தியின் உண்மையான அடையாளம். உனக்கு எதிராக உலகமெல்லாம் இருந்தாலும் உன் பக்கம் சிவன் இருந்தால் போதும். பயம் என்பதே இல்லாத நிலை. சிவனின் அருள் உறுதியான சமாதானம். மனதை தெளிவாக்கும் ஒலி சிவனின் திருநாம ஜபம். உலகமெல்லாம் சலனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் சிவன் அமைதியாக இருப்பான். உன்னை உன்னில் இருந்து உயர்த்துவது சிவபக்தியின் மாயை அல்ல, உண்மை. பக்தி என்பது கண்களில் கண்ணீர் வருவதல்ல, உள்ளத்தில் நிம்மதி தோன்றுவதுதான். எதையும் இழந்துவிட்டேன் என்ற உணர்வில் கூட சிவனை பறிக்க முடியாது. வாழ்க்கையின் எதுவும் நிச்சயம் அல்ல, ஆனால் சிவன் இருப்பது மட்டும் உறுதி. அன்பும் அமைதியும் ஒரே நேரத்தில் தோன்றும் போது அது சிவனின் அருள். இருண்ட பாதையில் ஒளியாய் வரும் ஒளிக்கீற்று சிவனின் திருநாமம். வீழ்ந்து விட்டேன் என்று வருந்தாதே, சற்று எழுந்து சிவனை பாரு. உடலின் வலியை விட அதிகம் மனதின் வலி இருக்கும். அதை சிவனின் நாமம் தீர்க்கும். எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு பக்தியை பிடித்தால் நிம்மதி நேரில் வரும். உனக்குள் பேசும் அமைதியான குரல் சிவனின் வழிகாட்டல். தூரமாக தெரியும் ஆனந்தம் நெருக்கமாகிவிடும். சிவனை அணைத்தால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற புலம்பல் நீங்கும் சிவன் அருளால். தேவைகள் அதிகமாக இருந்தாலும் தேவன் ஒருவனே போதும். ஆனந்தம் வெறும் ஓர் உணர்வு அல்ல, அது சிவனின் தியானத்தின் பின் வரும் அமைதி. தவறு செய்தாலும் மன்னிக்கும் அந்த கண்ணோட்டம் சிவனுக்கு மட்டுமே உண்டு. பயம் வந்தால் ஓடிவிடாதே, நின்று சிவனிடம் அர்ப்பணித்து விடு. மனிதர்கள் மறந்தாலும் சிவன் நினைவில் உன்னால் எதையும் இழக்க முடியாது. கண்ணீர் வந்தாலும் அதை அழைப்பதற்குள் சிவன் அதை அழிக்கிறான். உள்ளம் அமைதியாக இருந்தால்தான் அதில் சிவன் வாசிக்க முடியும். பயணத்தில் பாதை தெரியாவிட்டாலும் உன்னில் நம்பிக்கையை உருவாக்கும் சிவன். குரல்கள் ஒலிக்காமல் ஆனந்தம் பெறுவது சிவனின் அருள். ஒவ்வொரு மூச்சிலும் சிவனை உணர்ந்தால் அது நித்தியமான நிம்மதி. உன் உள்ளத்தை பார்த்து சிவன் பேசுகிறான். அதை கேட்பதற்கு அமைதி தேவை. நினைவுகள் வலிக்கலாம், ஆனால் சிவனை நினைத்தால் மனம் குணமாகும். தோல்வியில் தவிப்பு வந்தாலும் சிவன் அருள் ஒரு நம்பிக்கை கயிறு.
கவலை கூட கடந்து போகும் சக்தி பக்தியில் தான் இருக்கிறது. இழந்ததற்காக சோராதே, அதைவிட சிறந்ததை சிவன் தர முடியும். கோபம் மூடிய கண்களில் சிவனின் அமைதி ஒரு ஒளி கதிராக ஒளிரும். ஒவ்வொரு தியானமும் ஒரு பயணமாகும். மனதிற்குள் சிவனை காண ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாமல் இருந்தால் மனம் நிம்மதியாகும். நம்பிக்கையை இழந்த தருணத்தில் மனம் பேசும் பெயர் சிவன். உலகம் கொடுக்காத அமைதியை ஒரு மந்திரம் தரும். அது ஓம் நம சிவாய. குற்றமெல்லாம் தீரும். மனம் ஒழுங்காக இருந்தால் சிவன் அருகில் இருப்பது உறுதி. உன்னை நீங்களே மறந்தாலும் சிவன் உன்னை மறக்க மாட்டான். நொடிகளும் நிலையாக இருக்காத இந்த உலகத்தில் சிவனின் திருநாமம் தான் நிலை. விழிகள் மூடினாலும் மனம் பேசும் அந்த அமைதி சிவபக்தி. மூச்சு விடும் ஒவ்வொரு தருணமும் சிவனின் அருளுக்கு நன்றி. அழுது கொண்டே இருந்தாலும் ஒரு புன்னகை வரச் செய்யும் சக்தி சிவனிடம் உண்டு. எல்லோரும் தவிர்த்தாலும் சிவன் எதிர்பாராமல் வருவான். மனதில் ஒரு பசுமை பிறக்கும், அதை ஊட்டுவது சிவபக்தி. அறியாத கவலையில் தத்தளிக்காதே, அதில் கூட சிவனின் திட்டம் இருக்கலாம். மனதிற்குள் சத்தம் குறைந்தால் அந்த அமைதி சிவனின் குரல். உன் வாழ்வின் ஒவ்வொரு தடுமாற்றமும் சிவனின் பாசத்தால் அமைதியாகும். யாரும் உறுதியாக இல்லை எனில் சிவன் ஒரு சாயல். மனதை சுத்தமாக்கும் புனிதம் தான் சிவனின் திருநாமம். உன் வாழ்வின் முடிவல்ல, அது ஒரு புதிய துவக்கம். சிவனின் ஆசீர்வாதம். பயணத்தின் முடிவில் தான் தெரியும் சிவன் நம்மை எப்படி பாதுகாத்திருக்கிறார். நீ கேட்கும் பதில் இல்லை என்றாலும் சிவன் பதிலாக அமைதியை தருவான். வாழ்க்கை குளிர்ந்திருக்கும் போது உடன் இருந்தால் அது சிவனின் கருணை. பயமின்றி வாழ்வதற்கான முதன்மையான வழி சிவனை தியானிப்பதே. நிம்மதியாக இருந்தால் அது உன் மனதில் சிவன் வாசம் செய்வது. பரிசுகளும் பதவிகளும் எல்லாம் வாழ்விலும் நிம்மதி இருப்பது சிவன் அருள். ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் முன் ஒரு முறையாவது சிவனை எண்ணு. ஏமாற்றங்களால் உடைந்த இதயத்தில் சிவன் அமைதியாக புனிதம் ஊற்றுவான். தேடி செல்லாமல் கிட்டிய அமைதி சிவனின் அடையாளம். உனது உற்சாகத்தின் மூலமும் மன அமைதியின் ஊற்றும் சிவனே. சிந்தனைகளை அமைதியாக்கும் மருந்து சிவபக்தி. எதையும் நம்ப முடியாத நேரத்தில் சிவனின் திருநாமமே துணை. பிறர் புரியாத வழியை புரிந்து கொள்வது சிவனின் அருள். எதை இழந்தாலும் மனதை இழக்காதே, சிவனை பற்றி நினைத்தால் போதும். தனிமையில் கூட சிவனை உணர்ந்தால் அது அமைதியின் உயர்ந்த நிலை. உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முதல் பாடம் சிவபக்தி. உற்சாகமில்லாமல் இருந்தால் சிவனிடம் பேசும் முயற்சி செய். நீ கவலையுடன் இருந்தாலும் சிவன் அமைதியாக அருகில் இருப்பான். ஒரு நிமிடம் கண்ணை மூடி சிவனை எண்ணினால் மனம் புதிதாகும். கடைசி நம்பிக்கையும் விடிந்துவிட்டால் அது சிவனின் ஆரம்பமாக இருக்கலாம். வெற்றியை எதிர்பார்க்காமல் அமைதியாக வாழ்வது சிவனின் ஆசீர்வாதம். சத்தங்களின் நடுவிலும் அமைதியை பெறுவது சிவபக்தியின் மாயை. கண்ணீரை அடக்க முடியாத போது சிவன் உன் மனதை கட்டுப்படுத்துவான். நிம்மதியான வாழ்வு என்பது வெற்றி அல்ல, உணர்வு. மனதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சிவன் சின்ன சின்ன மகிழ்ச்சியில் காத்திருப்பான். சிவபக்தி மனதை மென்மையாக மாற்றும் ஒரே நபர். சிவன் எல்லோரிடமும் தவறு நடந்தாலும் சிவனிடம் உண்மையாக இரு. உன் உள்ளத்தின் அமைதிதான் சிவனின் வீட்டாகும். எண்ணங்களை அடக்க இயலாத தருணங்களில் சிவபக்தி ஓர் பாதுகாப்பு. முழுமையான அமைதியை கொண்ட வாழ்க்கை என்றால் அதில் சிவனின் அருள் உறுதியாக இருக்கிறது. வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம்ப்ரெஷனா இருக்கும்.